வங்கக்கடல்ல உருவான டிட்வா புயல் ஸ்ரீலங்கால நூத்துக்கணக்கான உயிர்களை பறிச்சிடுச்சு. குறிப்பா தமிழகத்துல கடந்த 3 நாட்களா மழை வெளுத்து வாங்குது. கடலோர பகுதி ஃபுல்லா ராட்சச அலைகள் உருவாகி இருக்கு. முந்தின நாள் ராத்திரி டிட்வா புயல் புதுச்சேரி கரையை கடந்துச்சு. இதனால புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் அதி கனமழை பதிவாகி இருக்கு. அதுலயும் கும்பகோணத்துல வெடிய வெடிய மழை கொட்டி தீர்த்துருச்சு. அதன் எதிரொலியா ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு. கும்பகோணம் ஆலமன்குறிச்சி உடையார் தெருவை சேர்ந்தவங்க முத்துவேல் சீதா தம்பதி. இவங்களோட 2வது பொண்ணு ரேணுகா, வயசு 19. மழை பெஞ்சதுல முத்துவேல் வீட்டின் சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. வீட்டுல தூங்கிட்டு இருந்த 4 பேரும் உள்ள சிக்கிக்கிட்டாங்க. இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு பக்கத்துல ஓடி வந்து காப்பாத்திருக்காங்க. சம்பவத்துல ரேணுகாவிற்கு தலையில நல்ல அடி. சிகிச்சைக்காக ரேணுகாவை ஆம்புலன்ஸ்ல கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே ரேணுகா பரிதாபமா இறந்துட்டாங்க. முத்துவேல், சீதா மற்றும் அவர்கள் மூத்த மகள் கனிமொழிக்கு சிகிச்சை தொடருது. தூங்கிட்டு இருக்கும் போது வீடு இடிஞ்சு விழுந்து 19 வயசு பொண்ணு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.